ஹலோ காய்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, திருப்பூரில் வந்து ஹோல்சேல் ரீட்டெயிலெலாம் எங்கே கிடைக்கும், பனியன் கிளாத் ஐட்டம்ஸ் எல்லா மெட்டீரியலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இப்போது திருப்பூர் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது மார்க்கெட் வீதி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வெளியே அதாவது பஸ் எல்லாம் வெளியே போகிற இடத்துல இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எஸ்வி டெக்ஸ்னு ஃபர்ஸ்ட்டு ஷாப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்திங்ஸு எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு யூனியன் ஏடிஎம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு எஸ்வி டெக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாமே மென்ஸுக்கு லேடிஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் இங்கே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் ப்ரைஸ் தான் இப்போ சொல்ல போகிறாங்க. ஹோல்சேல் யார் யாருக்கெல்லாம் வேணுன்றமோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரேட் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கமெண்ட்ஸ். நான் உங்கள் சதீஷ்ராவ் பேசிட்டு இருக்கிறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட மற்ற சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற புது மார்க்கெட் வீதியில் அமைஞ்சிருக்கிற எஸ்விஎன் டெக்ஸில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் விட்டு வெளியே வர இடத்துல மொதல் கடையாக இருக்குங்க. இங்கே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்து ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் கிளாத் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம்? சீனிவாசனுங்க. எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க? 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன மெட்டீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நம்ம ஷாப்பில்? நம்மகிட்ட வந்து பனியன் சம்மந்தப்பட்ட அத்தனை ரகம் இருக்குங்க. ஓகே. டிஷர்ட்டு, ஜென்ஸு, லேடிஸு, கேர்ள்ஸு, பாய்ஸு, குழந்தைலேருந்து வர இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ஓகே பனியன் ரகத்தில் அத்தனையுமே நம்மகிட்ட இருக்குங்க. ஓகே. இது என்ன ஹோல்சேல் பண்ணுறீங்களா இல்லை ரீட்டைல் மட்டும்தானா சார்? இங்கே ரீட்டைலுங்க. ஓகே. ஹோல்சேலும் இருக்குது, ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஓகே. தேவைப்படுறவங்க அதுவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் ஹோல்சேல் இதுவும் அனுப்பிச்சிடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. இப்போ என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்கலாங்களா சார்? தாராளம் பார்க்கலாம். வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் நேம்? சங்கீதா. எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு? 6 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு எங்களுக்காக காட்டுறீங்களா? சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு மென்ஸ் பார்க்கலாங்க. டீஷர்ட்ஸ் காலரில் 80 ருபீஸுங்க. ஸ்டார்டிங் வந்து 80 rupees ஸ்டார்டிங் 80ங்க. இந்த பீஸ் ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டைப்டு பாக்கெட் மாடல். ஓகே. ஓகேங்களா?
சைஸ் வந்து 4 சைஸ் இருக்கு. 80 90 தான். 80 90 சைஸுக்கு டிஃபர் ஆகுறதா ரேட் டிஃபர் ஆகுங்களா? சைஸ் வந்து M L XL ஓகே டபுள் XL 4 சைஸ் இருக்கு. M to XL வரைக்கும் 80 rupees தான். டபுள் XL மட்டும் 90 rupees. 90 rupees வரும். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து காலர்ல பாக்கெட் வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா plain. ஓகே இதுல 3 சைஸ் வரும். M L XL. ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து M சைஸ் வந்து ஒரு 20 ஏஜ் இருக்கவங்க போடலாம். ஓகே ரேட் வந்து 160. 160 ஓகே. நெக்ஸ்ட் கலர்ஸ் இதுல எத்தனை கலர்ஸ் வரும்? 10 கலர்ஸ் வருங்க. பேக்கிங் 10 பீஸ் தான். ஓகே கலர்ஸ் 10 கலர்ஸ் வரும். 10 கலர்ஸ் வரும். ஓகே ஓகே. அடுத்து இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா திக் பிக். ஓகேங்களா? திக் பிக். ஓகே இது வந்து சைஸ் வந்து L XL டபுள் XL 3 சைஸ் வரும். இந்த ரேஞ்ச் வந்து 180 200 குள்ள வருங்க. 180 to 200 சைஸ் வேரியஸ் ஆக டிஃபர் ஆகும். ஆமாங்க. சைஸ் டிஃபரன்ஸ் வரும். ஓகே ரேட் வந்து அதே மாதிரி சைஸ் 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். இதுல எத்தனை கலர்ஸ் வரும் நம்மட்ட அவேலபிள்? 10 கலர்ஸ். 10 கலர்ஸ் அவேலபிள் இருக்கும். ஆமாங்க. ஓகே இது சேம் தான். ஓகே இது வந்து திக் பிக் தான் மெட்டீரியல். ஓகே இதுல L XL டபுள் XL 3 சைஸ் இருக்கும். ஓகே இது வந்து போலீஸ் கிளாத். பேக் சைடு பாத்தீங்கன்னா போலோ போலீஸ்னு பிரிண்ட் வந்திருக்கும். ஓகே ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல பேட்ச் இருக்கும். ஓகே இது வந்து 150 170 170 10 கலர்ஸ் தான் பேக்கிங். நம்ம ஸ்டார்டிங் வந்து 80 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 80 ரூபீஸ்ல இருந்து இருக்குது. அது பனியன் கிளாத். ஓகே திக் பிக். அடுத்து பனியன் கிளாத்ல வேற காமிக்கிறேன். ஓகேங்களா? இது பாருங்க மென்ஸ் காலர் தான். ஓகேங்களா? 10 பீஸ் வரும் கலர்ஸ்க்கு. இது ரேஞ்ச் 180 அந்த மாதிரி வரும். கை கிரிப் கப் வச்ச மாதிரி தான் வரும் எப்பவுமே மாடல். ஓகேங்களா? வேற இதுல டிசைன்ஸ் எத்தனை டிசைன்ஸ் இருக்கும்? டிசைன்ஸ்ங்களா? டிசைன்ஸ் காலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30க்கு மேல இருக்கும். 30க்கு மேல இருக்கும். ஓகே சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? இது பாருங்க இதுல வந்து ரவுண்ட் நெக் வி நெக் காலர் எல்லாமே வரும் இந்த டிசைன்ஸ்ல. ஓகே இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து 140 130 அந்த ரேஞ்ச் வரும். 140 130 வரும். ஓகே ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி செப்பரேட்டாக ஆர்டர் இப்போ தராங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரே மாதிரி வேணும் 20 பீசஸ் 10 பீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பீசஸ் பார்த்தீங்கன்னா திக் பிக்லையும் வரும். நார்மல் பனியன் கிளாத் மெட்டீரியலையும் வரும். இது 10 பீஸ் 20 பீஸ் கேட்டாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? ஆர்டர் பண்ணால் 130 150 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே இது வந்து மென்ஸ். ஓகேங்களா? ஸ்லீவ்லெஸ். பேக் சைடு ஹுட் இருக்குது. ஓகே ஹுட் பார்த்துக்கோங்க. நார்மலாக ஷர்ட்டு இல்லை டிஷர்ட் போட்டு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஹேண்ட் போட்டு. இந்த டிஷர்ட்ஸ் இது வந்து ரேஞ்ச் வந்து 240 கலர்ஸ் நிறைய 10 கலர்ஸ் பக்கம் வரும். பிளாக் நம்மக்கிட்ட அவைலபிள் எப்போவுமே இருக்கும். கலர்ஸும் கிடைக்கும். ஓகே இதில் ஹை ரேஞ்ச் கொஞ்சம் இருக்குங்களா? ஹை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டோடில். ஓகே நெட்டோடில் ஒரு 270 அந்த ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெட்டட் தான். கிளாத் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். சைஸ் வேரியேஷன் வரும். டபுள் எக்ஸ்எல் சைஸ் அந்த மாதிரி வரும். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து இந்த மாதிரி ஹுட்ல சில்ட்ரன்ஸ் ஹுட் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து SML XL. ஓகே 4 சைஸ் வரும். இதில் S சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200. இதே சேம் மெட்டீரியலில் தான் வரும். 4 சைஸ்மே வரும். பெரியவங்க அதாவது 22 ஏஜ் வரைக்கும் போடலாம். எக்ஸல் சைஸுங்கிறது சேம் 200 ரேட் தான். 180க்கு இருக்குது. கொஞ்சம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் லைட் கலராக வரும். டார்க் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 200 வரும். ஓகே இதில் டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. என்னவே தெரியும். ஓகே நெக்ஸ்ட் ஓகே தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஸோட ரவுண்ட் நெக் செக்ஷன். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 130லேருந்து இருக்கும். 130லேருந்து இருக்குது. கலர்ஸ் எல்லாமே 10 தான். ஓகேங்களா? இந்த சைஸ் வந்து எக்ஸல் சைஸு. இது ஒரு 170 ரேஞ்ச் வரும். அதாவது ஷர்ட் வந்து ஒரு 40 சைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் 4 சைஸ் வரும். 190 தான் ரேஞ்ச் எப்போவுமே. சைஸ் அதே மாதிரி டபுள் எக்ஸல் வரைக்கும் வரும். ஓகே நிறைய இருக்கு. டிசைன்ஸ் நிறைய இருக்கு. ரேஞ்ச் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இது 160. இது வந்து பாத்தீங்கன்னா ML அப்படின்னு இருக்கும். இது 200 220 ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி ஷர்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்களா? மெட்டீரியல் நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா இருக்கு. ஓகே இது என்ன பிரைஸ் வருது? இந்த டி-ஷர்ட்ஸ்ங்களா? இது 170 ரேஞ்ச் வரும். 170 ரேஞ்ச் வரும். இது என்ன மெட்டீரியல்? இது ஃபைன். ஓகே
இது பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிஷர்ட் ஓகேங்களா ரவுண்ட் நெக்கில் லாங் ஃபிட் வரும். ஓகே. இது ரேஞ்ச் வந்து 200 வரும். 200 குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இதே ரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. பாருங்க இந்த மாதிரி பீஸ் வேணால் பிரிண்டட் நிறையா வரும். பிரிண்ட்டு டிசைன்ஸு ஸ்டார்டிங் இந்த மாதிரி பட்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ். ஹை பட்ஜெட் எவ்வளோ வரை இருக்குது டிஷர்ட்ஸ் அவைலபிள்? ஹை பட்ஜெட் கேட்டிங்கன்னா காலரில் பார்த்தீங்கன்னா 220 தான் லாஸ்ட் ரேட்டு. 220 தான். ரவுண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் 80 இருக்குது. லாஸ்ட் ரேட் 200 தான் ஓகேங்களா. மென்ஸ் ஐட்டம் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது 150 ரேஞ்சில் வரும். இது பிரிண்ட் நிறையா வரும். ஓகே. இது வந்து வீநெக். வீநெக் 150 தான். இது பாருங்கள் இது வீநெக் தான் 180 ரேஞ்ச். ஓகே. சரிங்களா. மெட்டீரியல் இது பிளைன் நம்மக்கிட்ட நார்மலாக மூவிங் ஆகிட்டு ஐட்டம் தான். இதில் ஃபுல் ஸ்லீவ் வரும் ஹாஃப் ஸ்லீவும் வரும். நல்ல மூவிங் ஐட்டம் தான். எல்லா பாடிக்கும் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் இந்த பீஸ் வந்து. ஓகே. இது 180. பாருங்க இந்த மாதிரி பிரிண்டரில் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதிகமாக இருக்குது. ஓகே. பெஸ்ட் ப்ரைஸ் தான். 200 ஒரு நார்மல் சாட்டிஸ்ஃபைடு ப்ரைஸ் தான். அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க ஓகேங்களா. இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைஸ் வரும். 200 230 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஓகே. சைஸ்க்கு வந்து இது மெட்டீரியல் காட்டனுங்களா இல்லை மிக்சர் காட்டனா? காட்டன் தான். காட்டன் தான். பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கும் நம்மக்கிட்ட. டிசைன்ஸ் நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ். ப்ரைஸுங்களா ப்ரைஸ் வீநெக் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 130 இருக்குது மென்ஸுக்கு. 130 லாஸ்ட் ரேட் 220 தான். கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. டிசைன்ஸும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் தான். 170 அந்த ரேஞ்ச் வரும். நார்மலாக வந்து ஒரு 20 ஏஜ் இருக்கவங்க போடலாம். ஓகே. இப்போ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் இருக்குது. 1 to 2 years ஸ்டார்டிங் சைஸ் வந்து 70 rupees தான் ரேட்டு. 70 to 95 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குங்க. இந்த சைஸு கலர்ஸ் நிறையா இருக்குது. அது S1ங்கிற சைஸு 2 years யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா S4 இது ஒரு 5 to 6 years யூஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வந்து 80 வரும். சேம் மெட்டீரியல் தான். பிரிண்டட் டிஃப்ரெண்ட்ஸ் வரும். 10 கலர்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும் இதில். ஓகேங்களா. ஆர்டர் வேணாலும் பண்ணி தருவோம். இது எப்பவுமே அவைலபிள் பீஸ் தான் இங்கே. அதிகபட்சம் எவ்வளோ ரேட் வரை இருக்குது நம்மகிட்ட? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சும்மா ரஃப் யூஸ் வீட்டில் போட்டுருக்க மாதிரி வேணும்னா அங்கே முன்னாடி பாக்ஸில் இருக்குது. இது 40 rupees வரும். இந்த மாதிரி பீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸில் 4 சைஸ் வரும். இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பீஸ் வரும். SCML வரும். 40 rupees வரும் டிஷர்ட்ஸு. ஸ்லீவ்லெஸ் இருக்குது. ஸ்லீவ் வச்சு இருக்குது. இந்த மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. பெரிய சைஸ் XL XXL மட்டும் தான் 40 ரூபா. SCML பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும் ரேஞ்சு. ஓகேங்களா. பீஸ் 1 செகண்ட் காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 30 rupees ஒரு பேண்ட்டு. குட்டீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 60 ரூபா பீஸு. ஓகேங்களா. இது 60 ரூபா. ஓகேங்களா. இது பேண்ட்டு பர்முடாஸ் 3/4 எல்லாமே 3/4 எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் கலர்ஸ் தாங்க. இதெல்லாம் 60 ரூபா தான். ஓகேங்களா. அடுத்து ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் ஸ்ட்ரைப்டு மாடல் சொன்னால இது பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸும் நிறையா கிடைக்கும். டிசைன்ஸும் நிறையா வரும். 40 rupeesக்கு ரஃப் யூஸ்க்கு. ஸ்டார்டிங் வந்து 1 yearலேருந்து ஒரு 6-5 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எக்ஸல் சைஸ். ஓகேங்களா. அடுத்து குட்டீஸ்க்கு சொன்ன மாதிரி தான் ரவுண்ட் நெக் சொன்ன பார்த்தீங்களா. இல்லை S1 to S6 ஸ்லீவ்லெஸ்லையும் வரும். ஸ்லீவ்லையும் இருக்குது. ஓகேங்களா. 70 to 90 வரைக்கும். ஸ்லீவ்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி பீஸ். ஓகேங்களா. வந்து 12 இது 80 rupees தான் போட்டிருக்கு. 12 போட்டிருக்கு நம்பர். அதாவது இது ஒரு 5 years யூஸ் பண்ணலாம். 5 years யூஸ் பண்ணலாம். இதில் 10-12 ஏஜ் இருக்க மாதிரி இருக்குது. ரேட் 110-120 தான் லாஸ்ட் ரேட். இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா வரும். அடுத்து பாய்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி பாருங்கள். பாய்ஸ் பேண்ட் வந்து என்ன ரேஞ்ச் வரும்னா ஸ்டார்டிங் 110 to 150 வரைக்கும் இருக்குது. ஹாஃப் பேண்ட் இது வந்து இது 140 rupees. அதாவது ஒரு 9 years பாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபுல் பேண்ட் மாதிரி. அடுத்து வேணும்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இது 150 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். லோ ரேஞ்சில் வேணும்னா இதில் பாருங்கள் இது 130. அதே சேம் ஒரு 8 years யூஸ் பண்ணலாம். இது 130 rupees தான் வரும் ரேஞ்ச் வந்து. இது 140. கிளாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளாத்து பிரிண்டட் டிஃப்ரென்ஸு இந்த பைப்பிங்ஸு இந்த கீழே கப் மாடல் இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க. கலெக்ஷன்ஸ் நிறையா வரும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம். ஓகேங்களா. அடுத்து இது பாருங்கள். இது வந்து ஜெர்சி அதாவது சூப்பர் பாலி கிளாத் நேம். இது வந்து ஸ்கூலுக்கு பாய்ஸுக்கு யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் வேருக்கு ஆர்டரும் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி மெட்டீரியல் கேட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து நார்மலாக வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு மாதிரி யூஸ் ஆகும். கிளாத் நல்லா திக்னஸாக இருக்கும். 140 தான் ரேட்
ரேட் வந்து சைஸ் வந்து 32, 34, 36 3 சைஸ் இருக்குது. 32ங்கிற சைஸ் வந்து ஒரு 7 years யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 34 சைஸ் ஒரு 9 year யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 36 சைஸ் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல எவ்வளோ வரி இருக்குங்க ப்ரைஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு? ட்ராக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து 110லேருந்து இருக்குது. 110லேருந்து லாஸ்ட் 180 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 140 ரேஞ்சு தான். ஒரு 10 years மேலே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. அடுத்து காலர் பார்க்கலாங்களா? இது காலர் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஷார்ட்ஸ் மறந்துட்டு சொல்கிறேன். இது பாய்ஸ் ஷார்ட்ஸு. இது வந்து 20 சைஸு. ரேட் வந்து 100 வரும். காட்டன் தான். காட்டன் பியூர் காட்டன் தான். பிரிண்டரில் இருக்குது. இதே வந்து ஒரு 12 years போடுற மாதிரி வேணும்னா 150 ரேஞ்சுக்குள்ளே வரும். 5 சைஸ் காமிக்கிறேன், லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பாய்ஸோட காலர். இது ரேஞ்ச் வந்து 110 to 140 வரைக்கும் தான். இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து எஸ் சைஸ் ஆகுங்க. எஸ் எம் எல் சைஸுக்கு வந்து 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து எஸ் சைஸ். மெட்டீரியல் நல்லா இருக்குங்க. கிளாத் சிங்கேஜ் ஆகாது. ரேஞ்ச் வந்து 110 தான் வரும். ஒரு 5 years மேலே யூஸ் பண்ணலாம். 5 year to இது பாருங்கள். இது எல் சைஸ் ஒரு 15 year யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 140 தான் ரேஞ்ச் நம்மகிட்ட. அதிலே பாருங்கள் கலர்ஸ் வேறு வேணா. இது ஒரு 170 வரும் டிசைன்ஸு. பிரிண்டட் தான். ரேஞ்ச் பாருங்கள். சைஸ் எம்எல் எக்ஸ்எல் 3 சைஸ் வரும். இதில் பிரிண்டட் டிஃப்ரெண்ட்டாக வரும். பட்டன்ஸு, இந்த கைக்கிட்ட கஃப் மாடு, இந்த ரிப்பு, இந்த காலர் ஜீன்ஸ் அந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். இது வந்து 170 to 180 ரேஞ்ச் வருங்க. கிளாத் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம மெயின்ஸ் வீநெக் பார்க்கலாம். ஓகேங்களா? மெயின்ஸ் வீநெக் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 வரும். இந்த கிளாத் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரஃப் யூஸ் போட்டுக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு 10-20 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் போடுற மாதிரினா சும்மா. ஓகேங்களா? அது 120 ரேஞ்ச் தான் வரும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அதில் டிசைன்ஸ் கலர்ஸ் நிறையா இருக்குது. இது 180 ரேஞ்ச் வரும். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? கை கிட்ட வருங்க. ஃபுல் ஹேண்டு தான். எல்லாமே வீநெக் தான். கை கிட்ட இந்த கஃப் மாதிரி ரிப் இருக்கும். கீழே லாஸ்ட்லி ஹிப் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? குவாலிட்டி நல்லாயிருக்கும். கிளாத் சிங்கேஜ் எதுவும் ஆகாது. இது பாருங்கள் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேஞ்ச் தான் வரும். 200 தான் வரும். இது வந்து மென்ஸோட காலர் செக்ஷன். இது மெச்சடைஸ் 250 ரேஞ்ச் வரும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 40 சைஸ், அதாவது பெரியவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது. இந்த சைஸ் வந்து 40-42 சைஸ் ஷார்ட் சைஸ் யூஸ் பண்ணுற பீஸ் இது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ரவுண்ட் நெக்கில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. ரவுண்ட் நெக் காலர் மிக்சிங் தான் இருக்குது. இது ரவுண்ட் நெக்கில் ஃபுல் ஹேண்டு தான். பிரிண்டட் நிறையா இருக்குது. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் மாடல்ஸ், பட்டன் சைஸு, இதெல்லாம் ரேஞ்ச் வந்து 180 தான் வரும். அதுக்கு மேலே காஸ்ட் நம்மகிட்ட இல்லை. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம். குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரெகுலராக கஸ்டமர்ஸ் போயிட்டு மூவிங் ஆகிட்டு இருக்க ஐட்டம் தான் இதெல்லாமே. இது பாருங்கள் இப்போ மஜ்ஜி பிரிண்டட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்டேட்டில் இருக்க என்னென்ன பிக்சர்ஸ் பிரிண்ட் இருக்கோ அந்த மாதிரி பிரிண்டட் டிஷ் நம்மகிட்ட கிடைக்கும். பாருங்க இது 200 அந்த ரேஞ்ச் தான் வரும். எல்லாமே பிரிண்ட் உடனே கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்குங்க. நாங்களும் பண்ணி தருவோம் கேட்டாலும் ஆர்டரில். இது பாருங்க இந்த மாதிரி வீநெக்கில் டிசைன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு பீஸ் டிஷர்ட் வேணும், கலெக்ஷன் நிறையா வேணும், சைஸ் தெரில அப்படின்னாலும் நீங்கள் இங்கே டேரெக்டாக இங்கே பழைய வெஸ்டர்ன் வந்தீங்க, ஓல்டு வெஸ்டர்ன் வந்தீங்கன்னா எஸ்பிடெக்ஸ் நம்ம ஷாப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிசைன்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரேஞ்ச் நீங்கள் ஆட்டி கேட்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு பீஸ்லேயும் ஸ்டிக்கர் இருக்கும். ஃபிக்ஸட் ரேட் தான். ஓகேங்களா? வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, உங்கள்கிட்ட அமௌண்ட் எந்த 200 வச்சுருந்தீங்களும் பரவாயில்ல. கலெக்ஷன் சும்மா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்கா ஒன்று சாம்பிள் கூட போய் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குவாலிட்டி நிறையா இருக்கும். டிசைன்ஸ் நிறையா இருக்கும். கஸ்டமர்ஸ் நிறையா ரெகுலர் கஸ்டமர்ஸ் இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய கஸ்டமர் வெளியிருந்து கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க ஃபிக்ஸட் ரேட் அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அவங்களே சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்டடு. அடுத்து காலர் பார்க்கலாங்களா? காலர் ஃபுல் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஆமாடி ரேஞ்ச் வந்து ஒரு 200 ரேஞ்சுக்குள்ளே வரும். பாருங்க காலர் ஃபுல் ஹேண்ட் 200 ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? கிளாத் திக்னஸ் இருக்கும். இந்த மாதிரி பிரிண்டட் பேட்ச் ஒர்க், இந்த மாதிரி இந்த ஒர்க்கு இல்லை இந்த பிரிண்ட்டு இந்த மாதிரி வேரியேஷன் ஆகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு பீஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்த பீஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சைஸு இந்த மாதிரி ஸ்டைப்டு அந்த மாதிரி வந்திருக்கு. நேம் போட்டிருக்கும். இதுக்கு அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டடில் இருக்கும். பிரிண்டட் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்.
பேக் சைடில் வந்து பேக் சைட் பிளைன், பேக் சைடில் ஒவ்வொரு டிசைன் இருக்குங்க. ஓகே, பார்க்கலாம். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரையும் இருக்கும்? காலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு 150 ஓகே to 180 தான் லாஸ்ட்டு. 150 to 180 தான். ஓகே ஓகே, இது பார்த்தீங்கன்னா பர்முடாஸ் ஓகே ஸ்போர்ட்ஸ் வேர் கிளாத்து. சைஸ் ML XL XXL M to XL வரைக்கும் 110 தான் எப்பவுமே நம்மகிட்ட ரேஞ்சு. இது பார்த்தீங்கன்னா XXL சைஸு 120 ரேஞ்ச் வரும். ஓகேங்களா, இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு 40 ஹிப் சைஸ் இருக்கிறவங்க பாருங்க, ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேங்களா, ரோப் இருக்குது ஃப்ரண்ட்டில், அதாவது டைட் பயணணும், அதாவது சைஸ் தெரில அப்படின்ட்டு பெரிய சைஸ் ஆகிட்டு போனால் கூட ரோப் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 3/4 அது 3 பர்முடாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது நெட்டடு. இதில் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ்? ஸ்டார்டிங் வந்து 110ங்க. இந்த கிளாத்தில் வந்து 110 இருக்குது. நார்மல் பனியன் கிளாத்தில் 90 ருபீஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நெட்டடு. ஓகே, இது வந்து ரேஞ்ச் வந்து 200 வரும். ஓகேங்களா, சைஸ் வந்து L XL XXL 3 சைஸ் இருக்குது. ஆல் சைஸும் ஒரே ரேஞ்ச் தான். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அது நிறையா கிடைக்கும். கலர்ஸ் இந்த சைடில் பைப்பிங் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும், நிறையா வரும். இது பார்த்தீங்கன்னா 3/4 தான். அது இது 140 ருபீஸ் வரும். 3 பர்முடா 3/4 சொல்லிட்டேன், அது பர்முடாஸ். ஓகேங்களா, இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி 140. இது ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸ் வேர். ஓகேங்களா, இது வந்து 140 ருபீஸ் தான் வரும். அது அதே பர்முடா கொஞ்சம் டிசைன்ஸில் வரும். இந்த மாதிரி ஜிப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஞ்சு கொடுக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 170 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, 170 அந்த ரேஞ்சில் வரும். 170 ரேஞ்சில் வரும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். கலர்ஸ் இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் வரும். 6 கலர்ஸ். ஆனால் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. பர்முடாஸ் 3/4 இந்த மாதிரி. அதுலேயே அந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா 3/4 வரும். கீழே கஃப் வச்ச மாதிரியும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கலாம். பிரிண்டடு வரும், பிளைன் ஆல் ஐட்டம் வரும். இந்த மாதிரி பார்க்கலாங்க. இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் தான். இது ஹாஃப் அண்ட் மென்ஸோட தான். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து ஸ்டார்டிங் 200 to 230 அவ்வளோதான். இதுக்கு மேலே ரேஞ்ச் இல்லை. 230 200 வந்து பிளைனு. 230ங்கிறது வந்து இந்த மாதிரி கஃப் மாடலில் வரும். மேக்ஸிமம் 230 கீழே கால் கிட்ட எப்பவுமே ரிப் வச்ச மாதிரி தான் வரும். ஓகேங்களா, நல்லா மூவிங் ஆகிற ஐட்டம் தான் இங்கே. அது அடுத்து அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் ஹிப் சைஸ் 28 to 34 வரைக்கும் இருக்குது. இது வந்து ரேஞ்ச் வந்து 300 தான். 300 தான் ஜீன்ஸில். ஸ்கேட்ச் மாடல் நார்மல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. 300 தான் இது ரேஞ்ச். இதில் ஃபுல் பேண்ட் இருக்குது, அது வந்து 350 வரும். முன்னாடி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மென்ஸ் பேண்ட்டு. ஓகேங்களா, இது வந்து 350 ரேஞ்சு. ஓகே, சைடில் பாருங்கள் இந்த மாதிரி கார்கோ மெட்டீரியல் தான், காட்டன் தான். இதானா கால் கிட்ட ரிப் வரும். டிசைன்ஸ் பாருங்க, பாக்கெட் கிட்ட பெல்ட் அதுலேயே அட்டாச் இருக்குது. 28 to 36 வரைக்கும் இருக்குது. ஒரே ரேஞ்ச் தான், 350 இது ரேஞ்ச். ஓகேங்களா, அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா கார்கோ 3/4 28 to 40 சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட வந்து 390 ரேஞ்சு. ஓகேங்களா, கிளாத் நல்லாயிருக்கும், சிங்கேஜ் ஆகாது. டிசைன்ஸ் ஸ்டிச்சிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, டிசைன்ஸ் ஸ்டிச்சிங்ஸ் எதுவும் போகாது. ரெகுலராக நல்லா மூவிங் ஐட்டம் தான். கஸ்டமர்ஸ் வந்து நீட்டாக அதிகமாக கலெக்ஷன் போயிட்டு இருக்கிற ஐட்டம் இது மாதிரி தான். இங்கே பாருங்கள், நம்ம கால் கிட்ட வேணாலும் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம், பெல்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீஸில். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சில்ட்ரன்ஸோட 3/4. ஓகேங்களா, இது வந்து காட்டன் கிளாத் தான். சைஸ் வந்து 0 to 3XL வரைக்கும் இருக்குது. இது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 130 ரேஞ்ச் வரும். இதில் வந்து பெரிய சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட 170. இது வந்து பர்முடா. இது 3/4னா பாய்ஸ் 3/4. இது வந்து பர்முடாஸ் மென்ஸோடது. ஓகேங்களா, இது 130 தான் ரேஞ்சு. நார்மலாக ஒரு 20 ஏஜ் இருக்கவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பிரிண்டட் 3/4 நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, கார்கோ மெட்டீரியல் தான் இதுவும். ஆனால் அது வந்து பிளைன். இது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து பிளைன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளைன் பார்த்தீங்க, இது பிரிண்டட். ஓகேங்களா, இது பிளைன், இது பிரிண்டட். சேம் சைஸ் ரெண்டுலையுமே கிடைக்கும் நம்மக்கிட்ட. சேம் குவாலிட்டி தான் ரெண்டுமே. ஓகேங்களா, இது பிரைஸ் என்ன பிரைஸ்? 390 தான். சேம் ஒரே ரேஞ்ச் தான். ஓகேங்களா, ஆமாங்க. கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதில். 3/4 பர்முடா ஆல் ஐட்டம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்குது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஒவ்வொரு ரேஞ்சு, கிளாத்து, மெட்டீரியல் நீங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இன்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசியர், பேண்ட்டி, ஸ்லிப்பு, கர்ச்சீஃப் ஐட்டம்ஸு. ஓகேங்களா, இது ஜெகின். முக்கியமாக இது ஜெகின்ஸ் வந்து இங்கே நார்மலாக பிரிண்டடில் பிளைனில் ரெண்டுலேயுமே இருக்குது நம்மக்கிட்ட. இது ஜெகின் பார்த்தீங்கன்னா 180 தான். ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்கு இது எங்கேயும் வெளியும் கிடைக்காது. ஓகேங்களா, திருப்பூர் பொறுத்தவரை இல்லை, வெளியும் பார்த்தீங்கன்னாவே சாதாரணமாக அந்த ரேஞ்ச் வந்து 250 ரேஞ்ச் வரும். இது வந்து 180 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் கஸ்டமருக்கு. ஓகேங்களா, நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் கிளாத்து. ஓகேங்களா, ஃபேட் லீனா ஸ்டார்டிங் 180 தான். 180 to 280 வரைக்கும் இருக்குது. கலர்ஸு பிரிண்டர்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இது வந்து சைஸு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா
லைக்ரா கிளாத் ஓகேங்களா வந்து லைக்ரா கிளாத் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லீனாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேட்டாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிப் சைஸ் எல்லாமே கரெக்டாக ஃப்ளெக்சிபிள் தான் இருக்கும் ஆமாங்க இதில் பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் வரும் டிசைன்ஸு எல்லாமே நிறையா இருக்குது இந்த பிரிண்டரில் ஸ்டோன் வச்ச மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரி வேணாலும் இருக்குது என்ன ப்ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 230 250 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஓகேங்களா இதுவே பிளைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கால் கிட்ட வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 280 அந்த ரேஞ்ச் வரும் ஓகேங்களா ஜீன் அதாவது ஜீன் பதிலாக இந்த மாதிரி லெகின் இப்போ யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஜெகின்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா லேடிஸ் ஜீன்ஸ் மெட்டீரியல் பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது கால் கிட்டையும் ஸ்டோன் வச்சுருக்கும் இந்த மாதிரி ஜிப் ஐட்டம் இருக்குது மாதிரி இது பார்த்தீங்களா லேடிஸோட ஜெகின்ஸ் ஓகேங்களா இது ஜீன்ஸ் மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல அதே மாதிரி இப்போ கலர்ஸில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கால் கிட்ட இந்த மாதிரி ஜிப் டைப் இருக்குது ஓகேங்களா ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருக்குது ஓகேங்களா அது கலர்ஸ் வந்து 6 கலர்ஸ் இருக்குது அவைலபிள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மூவிங் ஆகிற ஐட்டம் தான் 320ங்க 320 இந்த ஜெகின் வந்து ஓகேங்களா அடுத்து நீங்கள் மென்ஸோட பேண்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படியே காண்டர் ஓகேங்களா அது பாருங்கள் மென்ஸோட ஓகேங்களா இது 350 இது சைஸ் வந்து 36 சைஸ் ஓகேங்களா பெரியவங்க போட்டுக்கிறது தான் இதில் பெல்ட் அட்டாச்சு இருக்குது இப்போ ஓகேங்களா அடுத்து நாங்கள் ஆஃபரில் இந்த மாதிரி மென்ஸ் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் 4 பீஸ் வந்து 1000 rupees இந்த மாதிரி மென்ஸ் ஜீன்ஸ் மட்டும் சைஸ் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம் இந்த 4 பீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஜீன்ஸில் மட்டும் தானுங்க 4 பீஸ் வந்து 1000s இருக்குது கலர்ஸ் பார்க்கலாம் இதில் இது பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லா சைஸும் இருக்குதுங்க 40 36 அந்த மாதிரி ஆல் சைஸ் அவைலபிள் இதில் பாருங்கள் காட்டன் கிளாத்தும் இருக்குது இந்த மாதிரி ஜீன் மெட்டீரியல் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோமா 3/4 கலர்ஸ் அடுத்து 3/4 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் இருக்குது லைட் கலரும் வரும் ஓகேங்களா கலர்ஸ் வந்து ஃபேட் ஆகாது எவ்வளோ டைம்னா வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் அப்படியே இருக்கும் ஸ்டிச்சிங் எந்த ஃபால்ட்டும் வராது ஓகேங்களா பேக் சைடும் இருக்குது டிசைன்ஸ் பாக்கெட் எல்லாமே சைடில் இருக்குது பாக்கெட் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா நம்ம லேடிஸோட நைட்டி ஐட்டம் பார்க்கலாம் ஓகேங்களா நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபன் மெட்டீரியல் ஓகேங்களா அதாவது மணியன் கிளாத்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து இது 130 ரேஞ்ச் வரும் நம்மக்கிட்ட இதில் கலர்ஸ் இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா இதுலேயே கொஞ்சம் திக்னஸாக குவாலிட்டி கொஞ்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 rupees வரும் இந்த மாதிரி நைட்டி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நல்லாயிருக்கும் சிங்கேஜ் ஆகாது கிளாத் அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸ்டிச்சிங்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டிச்சிங் போட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லேடிஸ் யூஸ் பண்ணுறது தான் பாருங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வந்து என்ன பிரைஸ் வருது நைட்டிஸுங்களா 130 to 200 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குங்க ஓகேங்களா அடுத்து காட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் காட்டனில் சைஸ் வந்து LXL XXL 3XL சைஸ் 4 சைஸ் இருக்குது இது வந்து 200 250 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்கள் டிசைன்ஸு நல்லாயிருக்கும் ஃப்ளார் டிசைன்ஸு கிளாத் சின்கேஜ் கன்ஃபார்ம் ஆகாது எங்களா ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நைட்டிஸ் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க லேடிஸ் பொறுத்தவரை இங்கே நார்மலாக டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் நைட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க எப்போவுமே ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் டிசைன் வச்சு வேணாலும் இருக்குது இந்த மாதிரி பானெக் இதில் வந்து பைப்பிங் டிசைன்ஸ் ஓகேங்களா இது இப்போ வந்து நியூ டிசைன்ஸ் இப்போ வந்ததில் இது பாருங்கள் இது வந்து ஒரு 230 அந்த ரேஞ்சில் வருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா XL XXL 2 சைஸ் தான் இருக்குது இதில் வந்து ஓகேங்களா 3XL இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது டைட்டானிக் டிசைன் சொல்லுவாங்க இந்த டிசைன் வந்து 3XL சைஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரீ சைஸ் தான் இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் ஃபுல்லாக பியூர் காட்டன் தான் ஓகேங்களா பைப்பிங் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது அதாவது கழுத்துக்கு கீழே கையிலுக்கு 2 பக்கம் பேக் சைடு ஷோல்டர் ஓகேங்களா எல்லா பக்கம் வந்து பைப்பிங் வச்சிருக்கு வித் பாக்கெட்டோட கொடுத்துட்டு இருக்கிறோம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே டிசைன்ஸ் இப்படி பாக்கெட் இல்லாமல் உள்ளே அட்டாச்சு கிளாத் வந்து ஓகேங்களா கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் வச்சுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இதில் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஜிப் டைப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒருத்தவங்க வந்து லென்த்தியாக இருந்தால் யூஸ் பண்ண மாட்டாங்க லென்த்தியாக இருக்குது வேணாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஃபுல் எம்ப்ராய்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் ஓகேங்களா இது வந்து 3XL சைஸ் நைட்டிஸ் பேசிக்காக பொதுவாக ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா XXL மேலே வச்சிருக்க மாட்டாங்க சைஸ் போகாது 3XL அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்போ 3XL ஆல் ஃப்ரீ சைஸ் இருக்கும் கஸ்டமர்ஸும் போட்டுக்கலாம் ஷார்ட் இருந்தால் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹைட் ஓகேங்களா நல்லா ஃப்ரீ சைஸ் தான் 40 42 சைஸ் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த நைட்டி வந்து இது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 300 அந்த ரேஞ்ச் வரும் பியூர் காட்டன் தான் பியூர் காட்டன் தான் எல்லாமே சிங்கேஜ் ஆகுது கிளாத்தில் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா லேடிஸோட இன்னர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பிரேசியரில் வந்து டபுள் கிளாத் இருக்குது சிங்கிள் கிளாத் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் கிளாத் வரும் ஓகேங்களா இது வந்து
வந்து 80 rupees வரும். சிங்கிள் கிளாத் பார்த்தீங்கன்னா 70 rupees வரும். கலர்ஸ் அவைலபிள் ஓகேங்களா. 12 கலர்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் பேக்கிங்கில் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பேண்டிஸ், லேடிஸ் பேண்டிஸ் பார்த்தோம்னா 45 rupees தான். சைஸ் வந்து 75 to 100 வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. அடுத்து ஓவர் கோட், மேலே டிஷர்ட் போட்டு இல்லை சுடிஸ் போட்டு ஷால் யூஸ் பண்ணாமல் மேலே கோட் ஓவர் கோட் போட்டுக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண கேர்ள்ஸுக்கு வந்து 130 தான். சைஸ் 2 சைஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். LXL, எல்லுங்கிறது வந்து ஒரு 12 years கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம். XL வந்து 15 to 25 ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நல்ல லென்த்தியாகவும் இருக்கும். ஹேண்ட் வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ் இந்த அளவு வரும் ஓகேங்களா. ஒரு பீஸ் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நார்மல் எல் சைஸ் ஓகேங்களா. ஒரு 12 years யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கும் மேலே கொஞ்சம் பெரிய சைஸ் நம்மக்கிட்ட வேணும்னா இங்கே இருக்குது பார்க்கலாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக வரும். ஹேண்ட் பாருங்கள் ஃபுல் லென்த்து வரும் போட்டால். இது வந்து 130 ரேஞ்ச் வரும். 130 ரேஞ்ச் வரும். அடுத்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா இன்னர் வேர் ஸ்லிப்பு, லேடிஸ்க்கு உண்டான ஸ்லிப் ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா கலர்ஸ் வந்து 12 கலர்ஸ் வரும். சைஸ் வந்து 75 to 100 வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் பாருங்கள், டார்க் கலர்ஸ் தான் வரும் எல்லாமே. ரேஞ்ச் வந்து 60 rupees தான் நம்மக்கிட்ட ஓகேங்களா. ஆல் கலர்ஸ் இருக்கும் அவைலபிள். டார்க்காக தான் இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் இதில் ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 60 rupees தான் ரேஞ்சு. அடுத்து கிட்ஸ் நைட்டி பார்த்தோம்னா ஒரு 2 yearsலேருந்து ஒரு கிட்ஸ் நைட்டி வந்து 100 rupees ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வந்து ஒரு 15 years வரை யூஸ் பண்ணலாம். இது லாஸ்ட் சைஸு வந்து 150 வரும். டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பானிக் தான் வரும். பிரிண்டட் மெட்டீரியல் காட்டன் தான், பியூர் காட்டன் தான் எல்லாமே ஓகேங்களா. நைட்டிஸ் பொறுத்தவரை ஃபன் கிளாத் ஒன்று, அடுத்து காட்டன் 2 தான் நம்ம வச்சுருக்கோம். ரெண்டுமே நல்லா மூவிங் ஐட்டம் தான் ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ரகங்கள் போக இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய ரகங்கள் பார்க்கலாம். புதுசாக வந்துகிட்டே இருக்கும். வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே ரகங்கள் புதுசாக வரும். இப்போ நீங்கள் பார்த்த இதே கிடைக்குன்னு நினைக்க வேண்டாம், இது போக இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குங்க. இப்போ இருக்கிற எல்லா ரகமே வந்து நீங்கள் பார்த்த ரேட்டு பூராமே ரீட்டைல் ரேட், இதுவே கம்மியான ரேட்டு தான். இதில் ஹோல்சேல் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், இதை விடவும் கம்மியாக கிடைக்கும். பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கீழே இருக்கிற நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், வியாபாரம் செய்யலாம். வணக்கம்.